ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்கான வீடியோவை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குன்னு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். டிஎன்கேஎஸ் வெப்சைட்டில் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், கோர்ஸ் அதான் பாடப்பிரிவு, கல்லூரிகள் தேர்வு, விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல், விண்ணப்ப பதிவிறக்க அச்சிடுதல் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு அதே தான் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கண்டிப்பாக தேவை. இது ரெண்டுத்தையும் நீங்கள் உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒன்று வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்னால் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேர் கேட்பாங்க. ஸோ இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10th and 12th சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். இது வந்து நான் சும்மா சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இனிஷியல் பின்னாடி போட்டுக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி உங்களோட ப்ரைவேட்டான இமெயில் ஐடியே கொடுங்க. இதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் இதோட பாஸ்வேர்டை எங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து ஸ்பீக், மீடியம், ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட்டு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் எல்லாமே கலந்துருக்கணும். மொபைல் நம்பர் உங்கள் பேரண்ட் மொபைல் நம்பர் இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி. எதனா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், இல்லைனா மெயில் ஐடிக்கு ஓடிபி, ரெண்டுத்துக்குமே வரும். நீங்கள் ஏதோ ஒரு ஓடிபி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓடிபி நீங்கள் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடியும் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இமெயில் ஐடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம், அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். அடுத்தது காலேஜ் சூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பேமெண்ட்டு, டவுன்லோடு செட்டு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து விண்ணப்பத்துக்கு போகிறோம், அப்ளிகேஷன். ஓகே, ஸோ அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு பேர் என்னென்னலாம் ஆல்ரெடி கொடுத்தீங்களோ அதெல்லாம் வந்துடும். ஸோ அதை தவிர்த்து இருக்கிறது தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், மார்க்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3A 3B 3C 3Dன்னு நிறைய இருக்கும். ஸோ இந்த காலம்லாம் நம்ம ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கிட்டே வருவோம். வாங்க பார்த்துட்டே இருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அது வந்து எஸ்எஸ்எல்சி அது HSC சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி இருக்கணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேமு எல்லா ஒரு சர்டிஃபிகேட்டில் இருக்குது அதில் மாதிரி இருக்கணும். அதே ஸ்பெல்லிங்கோடு இருக்க மாதிரி முடிச்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேல்னா மேல், உங்கள் டேட் ஆஃப் பர்த் 10th or 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, இந்தியன். அதுக்கப்புறம் ஸ்டேட் தமிழ்நாடு, இல்லை எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு. டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் உங்கள் ஆப்ஷனல், இந்து, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்னவோ. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதில் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் வரலன்னா அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதை சூஸ் பண்ணால் போதும். அட்ரஸ் அது வந்து கொடுக்கணும். ஸோ அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்ன அட்ரஸோ அதை வந்து 4 வரி 3 வரியில் வந்து 2 வரியில் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்கள் தாலுக், உங்களோட பின்கோடு வந்து போடணும். ஸோ தாலுக் என்ன தாலுக்கோ அதை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பின்கோடு வந்து கரெக்டாக கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தால் எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுங்க. அதுக்கப்புறம் அப்படி இருந்ததுன்னா என்ன வகையானது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பர்சன்டேஜ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்றது கொடுக்கணும். எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டீங்க, டிவிஷனா, டிஸ்ட்ரிக்டா, ஸ்டேட்டா, நேஷ்னலா அப்படின்றத கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இராணுவத்தினர், அதாவது சர்வீஸ் மேன் இருக்காங்களா, மிலிட்ரியில் இருக்கவங்களோட சைல்டா இல்லையா அப்படின்றது இருக்கும், அதில் கொடுத்துக்கோங்க. என்சிசி ஹோல்டராக இருந்தால் எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் ஆரிஜின் ஃப்ரம் அந்தமான் நிக்கோபாரா, ஆமாவா இல்லையான்னு கேட்குறாங்க, அது இல்லைன்னு தான் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துருங்க.
கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட +2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ +2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் HSC, ஸோ இல்லைனா என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் +1 தேர்ச்சி ஆயிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும், எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் HSC குரூப் என்ன குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதான் உங்களுக்கு அகாடமிக்கு இல்லை ஒகேஷ்னலான்ற மாதிரி இருக்கும். ஸோ அகாடமிக் படிச்சிருந்தா அகாடமிக், ஒகேஷ்னலாக ஒகேஷ்னல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மீடியம், இங்கிலீஷா தமிழா இல்லை என்ன மீடியமோ அந்த மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போர்டில் படிச்சிங்க, தமிழ்நாடு போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா இல்லை ஐசிஎஸ்சியோ என்ன போர்டோ அதை வந்து கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போர்டோ அதை கொடுத்துருங்க. அதுதான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ தமிழ்நாடு போர்டு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் மார்க்ஸ் என்ட்ரி வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ், ஃபஸ்ட் லாங்குவேஜ் எது எடுத்திருக்கீங்க அப்படின்றத போட்டு அதுக்கான இது கொடுத்துருங்க. சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெம்ப்ரரி மார்க் ஷீட்டில் இருக்கும், இல்லைனா நீங்கள் இது போட்டாலே வரும். நீங்கள் அதை வந்து நீங்கள் யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்துக்கும் ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ டெசிமல் பாயிண்டில் அதை கரெக்டாக போட்டுருங்க. உங்களோட எல்லா சப்ஜெக்ட்டும் என்னென்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் படித்ததுக்கெல்லாம் போட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே போட்டு எவ்வளோ எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாட்டி டெசிமலில் கொடுத்துருக்கிறதுனால அந்த டெசிமல் வேல்யூஸை கரெக்டாக இன்புட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே கரெக்டாக இன்புட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்டோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு என்னென்ன டேட்டில் எக்ஸாம் எந்த இயரில் வந்து பாஸ் ஆனீங்க, இப்போ மார்ச் 2020 இல்லை ஜூலை 2021 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோட்டல் மார்க் எல்லாம் இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கறதுக்கு போயிடலாம். ஸோ மார்க் எல்லாம் ஒரு கரெக்டாக கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் போனீங்கன்னா அதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இதெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ கொடுங்க எல்லாத்துக்குமே. ஸோ கண்டினியூ இதுலேயும் செக் பண்ணிட்டீங்களா, கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இதையும் செக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு ப்ரிவ்யூ கேட்கும். ஸோ அது எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிடுவோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்னா எல்லா இதுவுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்றதில் டிக் பண்ணிக்கோங்க. இது எல்லா பாக்ஸுமே டிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் டிக்ளரேஷனுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ ஹேவ் ரீட் த அக்ரி டெர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருங்க. ஸோ ஃபைனல் சப்மிஷன் கொடுங்க. இது எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா அப்ளிகேஷனில் திருப்பி மாற்றுறது கஷ்டம், அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இது வந்து முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களோட காலேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன மீடியம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அந்த காலேஜில் என்ன மீடியம் இருக்கோ அதுதான் போட்டிருப்பாங்க. ஸோ ஷிஃப்ட்டு கிளாஸாக, ஷிஃப்ட் 1ஆ, ஷிஃப்ட் 2ஆ அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன கோர்ஸோ அதை வந்து இது பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கும் 50 ருபீஸ் ஆகும். இதில் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீ, மற்ற யாருக்கும் கிடையாது. ஸோ ஒரு காலேஜும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒவ்வொரு கோர்ஸ் ஆட் பண்ணிக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் ஒரு காலேஜ் ஆட் பண்ணும் போது அது வந்து 50 ருபீஸ் வரும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காலேஜில் எத்தனை கோர்ஸ் வேணாலும் போடலாம். ஸோ ஆட் காலேஜ்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்னேன், அதுக்கேற்ற மார்க் வந்து ஆகும். ஸோ என்னென்ன காலேஜ் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும், அதை போட்டுட்டு ஸோ தமிழ் மீடியமோ என்ன மீடியம் உங்களுக்கு வேணும், எத்தனை ஷிஃப்ட்டு, என்ன கோர்ஸு அப்படின்றத போட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஸோ மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 4 அப்படின்னு இருக்குது. 4னா 4 × 50 அப்படின்னு வச்சுக்கோங்க கணக்கு. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2 ரூபா. இது வந்து இதுக்கே பிசி எம்பிசிக்கு 48 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 48 ருபீஸு. எஸ்சி எஸ்டிக்கு 2 ரூபா தான். ஸோ ஒரு காலேஜுக்கும் உங்களுக்கு 2 ரூபானா அப்போ 4 ரூபா தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்கள் கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே 50 ருபீஸ் வரும்.
பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லாருக்குமே வந்து 50 ருபீஸ் வரும். ஸோ அதை கொடுத்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து டேஷ்போர்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணி என்ன பேமெண்ட்டோ அது அப்படியே அப்ளிகேஷன் ஃபீ போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்கள் ஏதோ ஒரு சர்வர் மூலயமா போய் கொடுத்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவோ இல்லை பில்டெஸ்க்கோ இல்லை ஆட்டமோ ஏதோ ஒன்றில் கொடுத்துட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு போகும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனை வந்து ஃபுல்லாக வந்து ப்ரிண்ட் பண்ணி இந்த காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகும்போது உங்களுக்கு தேவைப்படும். அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நெட் சென்டர் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ அப்ளை பண்ணாலும் சரி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கவுன்சிலிங். இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.